ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம்ங்கிறதே 9ஆம் மாதம் தான். அதாவது 9ஆம் இடம்ங்கிறது வந்து சகல விதமான சௌபாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ரிஷப ராசிக்கு சொல்கிறேன், ஏன்னா தை மாதம் 10வது மாதம் நீங்கள் சொல்லாதீங்க. ரிஷப ராசிக்கு அது 9ஆம் இடமா இருக்குது. 4க்குடைய சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார், பாக்கியஸ்தான அதிபதி. அப்போ வந்து என்னென்னா, உங்களுடைய வீடு தேடி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு தானாகவே அமைய போதுன்னு அர்த்தம். ரிஷப ராசிக்காரங்க இந்த மாதம் வந்து அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன், அவர் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். அதில் 10ஆம் அதிபதி கூட சேர்க்கை, அதாவது சுக்கிரனும் சனியும் வந்து நல்ல கிரக சேர்க்கை. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து யாருன்னா தர்ம கர்மாதிபதி. அவர் அதாவது 10 9 9 10 அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி ஸ்தானம். அந்த சனி வந்து உங்கள் ராசி அதிபதி கூட சேரும்போது இந்த மாதம் வந்து பல யோகங்கள் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். இவ்வளோ நாளாக கடுமையான உழைப்பு, ரிஷபராசினாலே அது வந்து என்னென்னா அதோடைய சிம்பலே மாடு தான். மாடு மாதிரி நிறைய உழைச்சிட்டு வெக்ஸாகி போய் உட்காந்துருப்பீங்க ஒரு மாத காலமாக. ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தேடி வரப்போகுது. 2க்குடைய புதன், 2 5க்குடைய புதன் வந்து அஷ்டமத்தில் இருக்கார். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம். உழைக்காத ஒரு வருமானம், லாட்ரி, அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. பட் ஆனால் அது கிடச்சதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் வந்து நீங்கள் நல்ல ஒரு பிளான் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு உண்டானதை நீங்கள் சம்பாதிச்சு வச்சுட்டு உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த தை மாதம் இருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எந்த ராசிக்கு பிறக்குதோ இல்லையோ, உங்களுக்கு பொருந்துதோ இல்லையோ, உங்கள் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அது பொருந்துது. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கரெக்டாக இந்த மாதம் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 10க்குடைய சனி வந்து ஆட்சி பெற்று உங்களுடைய ராசி அதிபதியும் ஆட்சி பெற்று இருக்கனால தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வருது. இந்த மாற்றங்களை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அலைச்சல்கள் இருக்கும். சனி வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதாவது 10க்குடையவர் 12 பார்க்குறாரு. தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, அலைச்சல், சரியான அலைச்சல் இருக்கும். பட் ஆனால் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்களை சளைத்தவர்கள் அல்ல நீங்கள், அதனால் வந்து ப்ராப்ளமே கிடையாது. பட் ஆனால் வந்து உடல் ரீதியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை கொடுக்கும்போது உடல் ரீதியான பிரச்சனைகளும் சம்டைம் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4க்குடைய சூரியன் சனியோடைய வீட்டில், அதாவது மகர ராசிக்கு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த சளி பிடிக்கிறது, ஃபீவர் வர்றது, இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் செலுத்தணும். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய அந்த டைமில் காய்ச்சல் அப்படின்னு போய் படுத்துக்கிட்டால் யார் சம்பாதிப்பா? அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. உடம்புல வந்து நீங்கள் பார்த்துக்கணும், கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ கொஞ்சம் அலைச்சல்கள் இந்த மாதம் கடுமையாக தான் இருக்கும். மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அலட்சியப்படுத்தாதீங்க. வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புமே உங்களை வந்து உயர்வுக்கு தான் கொண்டு போகும். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டாலே எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் தான். 6க்குடைய சுக்கிரனும் சரி 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அதாவது உங்களுடைய ராசி அதிபதி 6க்குடையவராக இருக்கார். உத்தியோகஸ்தான அதிபதியுமே வந்து உங்களுக்கு சுக்கிரன் தான். அவரும் போய் 10ஆம் இடத்துல இருக்கனால நல்ல முன்னேற்றம், உறுதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வரும். புதுசாக வேறு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போயே ட்ரை பண்ணுங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் ஆல்ரெடி வந்து இன்டர்வியூ ஏதாவது அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தீங்கனாலும் இந்த மாதம் உங்களுக்கு தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. 2க்குடையவர் வந்து 8ஆம் இடத்துல இருக்கனால பொருளாதார ரீதியாக நல்லா இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கார். அவர் அஷ்டமாதிபதி, 11ஆம் அதிபதினாலும் லாபத்தை கொடுத்தாலுமே அஷ்டமாதிபதியாக இருக்கனால சில மன சங்கடங்களை உண்டு பண்ணுவார். பொருளாதாரங்கிறது வந்துட்டாலே நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிட முடியும், சரி கட்ட முடியும். இருந்தால்
இருந்தாலுமே நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலும் அந்த பணம் எல்லாம் யாருக்காக நம்மனா, நம்மள நேசிக்கக்கூடியவங்களுக்காக தான் அத நம்ம செலவிட போறோம். ஸோ அத புரிஞ்சுகிட்டு நீங்க நடந்துக்கணும். குடும்ப ரீதியா சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கு. அந்த கோவம் வந்து தணியிற வரைக்கும் நீங்க எந்த வார்த்தையும் விடாதீங்க. 2 கூடையவர் 8ல இருக்காரு. பேச்சுனால சண்டை, பேச்சுனால வந்து பிரியிற லெவலுக்கெல்லாம் போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள ரொம்ப உஷாரா இருங்க. நீங்க லவ் பண்றவங்க உங்களுக்கு ஏதாவது வந்து துன்பத்த குடுக்குறதோ, அல்லது உங்கள ஏமாத்துறதோ, அதனால உங்களுக்கு அவமானமோ இந்த மாதம் வந்து சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில யாரையுமே நம்ப முடியாது. லவ்ங்கிற ஸ்டேஜ தாண்டி கல்யாணங்கிற போற வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப ஆழமா போயிட்டீங்க அப்படின்னா, அது வந்து மன ரீதியா பெரிய சங்கடங்கள ஏற்படுத்தும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எங்கேயாவது வெளியில பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது நீங்க வெளியில போற மாரி இருந்தா, நீங்க உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட சொல்லிட்டு போறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அதே மாரி 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் நீச்சமாகுறாருங்க. இந்த நீச்சமாகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். 12 கூடையவர் 3ல நீச்சமாக இருக்காரு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருங்க. நீச்சமான காலகட்டங்கள்ல சில விஷயங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு செய்யணும். நம்ம ரிஸ்க் எடுக்கிறது இது எல்லாம் ஓகே. உத்தியோக ரீதியாவா இருந்தாலும் சரி, வெளியில எந்த ரீதியா இருந்தாலும் சரிங்க. 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமா இருக்கும்போது, ஒரு விஷயம் நமக்கு நீங்க செய்யும்போது அத யோசிச்சு செய்யுங்க. இந்த விஷயத்த நம்ம செய்யலாமா? அதனால என்ன பின்விளைவு அப்படின்னு யோசிச்சுட்டு செய்யுங்க. முக்கியமா இந்த காலகட்டத்தில இந்த தை மாதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம். தேவையில்லாத அவமானங்கள் தேடி வரும். நீங்க தப்பே செய்யலனாலும் சில பிரச்சனைகள, சங்கடங்கள எதிர்கொள்ற மாரி வரும். அதனால கவனமாக இருங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்புல நல்ல ஆர்வம், நல்ல ஞாபகத்திறன் இது எல்லாமே வளரும். படிப்புல நீங்க நெனச்ச மாரி நல்ல மார்க் எடுக்க முடியும். உயர்கல்விக்கும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. சில பேருக்கு வந்து இந்த காலேஜ் முடிச்சுட்டு வரவங்கள அவங்கள பிளேஸ்மெண்ட்லயே செலக்ட் ஆகுறதுக்கு உண்டான அதாவது பிளேஸ்மெண்ட்லயே வந்து நல்ல கம்பெனிலலாம் செலக்ட் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. குழந்தைங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க வந்து சரஸ்வதி தேவி, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி ரிஷப ராசியில 4 கூடையவர் வந்து பார்த்தீங்கன்னா, சனியோடைய வீட்ல இருக்காரு. இந்த காலகட்டத்தில ரிஷப ராசி குழந்தைகள் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுடைய பெற்றோர்கள் வந்து புஷ் பண்ணணும். நீங்க படிக்கிறது படி, படி, படின்னு சொல்லணும். ஏன்னா சனியோடைய வீட்ல இருக்கனால, சம்டைம் வந்து அந்த மந்த தன்மைய குடுத்துரும். அதனால நீங்க வந்து படி, படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. பட் ஆனா நல்லா வந்துருவாங்க. 2 கூடைய புதன் வந்து அஷ்டமத்தில இருக்கனால, வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் சரி, பேசக்கூடிய வார்த்தைகளையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம். திடீர்னு ஒரு ஓவர் நைட்ல ஒபாமான்னு சொல்றாங்கல்ல, அது வந்து இந்த மாசம் கலைத்துறையில உங்களுக்கு இருக்குது. நீங்க வரக்கூடியது சின்ன சான்ஸா இருந்தாலும் அத கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, பெரிய லெவல்ல உங்களுக்கு பெரிய பெரிய சான்ஸ் வரும். அதே மாரி வெளிநாடு போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நெறைய பேத்துக்கு வெளிநாடு, வெளி மாநிலத்தில போறது, நெறைய காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு இது ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம். நெறைய வந்து காசு பணம் சம்பாரிக்கிறது, திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறது, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். புது புது மனிதர்களோட தொடர்பு, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு இது எல்லாமே கிடைக்கும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல பதவிங்கிறது வந்து இவ்வளோ நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த போஸ்டிங்க்கு நான் உழைச்சிருக்கேன். ஆனா எனக்கு கிடைக்கலையே நீங்க நெனச்சிருப்பீங்க. ஆனா அது தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே ரிஷப ராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம் தான். சகல விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய மாதமா தான் இருக்குது. இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.